உங்களையெல்லாம் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் என் தங்கை மகன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது என் தங்கச்சிக்கு அவர் வீட்டுக்கார் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். சொல்கிறது தெரியல, மிக மகிழ்ச்சியாக இருக்குது. உன்னை அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் துக்கம் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, வரும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது மனசுக்குள்ளே. எல்லாரும் சின்ன சின்ன நெடுகள் இல்லை, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போனீங்கன்னா, ஐயா ஜெபம் பண்ண பிறகு பிரச்சனை, ஐயா ஜெபம் பண்ணாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இன்றைக்கி நைட் நீங்கள் போகும்போது உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடை காத்திருக்கிறது. கரெக்டான ஒரு விடை. ஆஹா, அதுக்கு ஒரு வழி காத்திருக்கிறது. அதை நீங்கள் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து சர்ச்சில் சாட்சி சொல்லணும். அதுதான் என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட முதல் அனுபவம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், எங்கள் அம்மா வந்து ஒரு சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள், கேரளா சிரியன் கிறிஸ்டியன் கேர்ள். அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக ஒரு 13 வயசில் வந்துட்டாங்க, ஊரை விட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பக்த மீரா பார்த்துருப்பீங்க, அது கிருஷ்ணராக வருவாங்க. அப்புறம் சந்திரலேகா டான்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம் டான்ஸ், பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும். அதில் ட்ரம் டான்ஸ் ஆடுவாங்க. எங்கள் அம்மா சின்னம்மா எல்லாமே எல்லாம் சின்ன சித்தி எல்லாம் ஆடுவாங்க. எங்கள் அம்மா பேர் சாராள், அடுத்த பேர் வந்து மார்த்தாள், அதுக்கப்புறம் ராகேல், பெரியவங்க பேர் அந்தம்மா, அதான் எங்கள் பெரியம்மா, அவங்க ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது வந்து சினிமா நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஜெமினியில் டான்ஸராக இருந்தாங்க. அப்புறம் சொந்தமாக நாடகம் நடத்துவாங்க, சொந்தமாக சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகை விடுவாங்க. அப்படியே என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்த உடனே ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே தள்ள ஊற்றிக்குவாங்க, புடவையோட அப்படியே ஊற்றிக்கிட்டு ஈர புடவையோட கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போவோம். காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே, அது பனியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, கரெக்டாக 4 மணிக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க தண்ணியில். அவ்வளோ ஈரமாக. அவங்க போகும்போது அவங்க மட்டும் போவாமல் எனக்கு 6 வயசு 7 வயசு என் தள்ளியும் தண்ணி ஊற்றி கூட்டு போவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் போய் கரெக்டு, என் தள்ள எனக்கு ஊற்றுறீங்க, அந்த கும்பிடலா சாமி அப்படின்னுவோம். சரி, நான் பயந்துட்டு போவேன். என்ன சுண்டல் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துடுவேன். நான் இப்படியே எங்கள் அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஐயப்ப பூஜை பண்ணுவாங்க, சோட்டா அன்னைக்கு பகவதிகள்லாம் வேண்டிக்குவாங்க, யாகெல்லாம் நடத்துவாங்க, பயங்கர பக்தி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரியன் கிறிஸ்டியன்கள் வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணது எங்கள் அப்பா, அவர் இந்து. அதனால எங்கள் அப்பா வந்து இந்து முறையாக தான் வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா வராங்க, ஊர்லேருந்து வந்துடுவேன், கேரளாலேருந்து வராங்க, சும்மா விசிட்டு வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அதை நான் சின்ன வயசில் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும் கேட்டுட்ருக்கேன். அப்போ எதுவும் சொல்கிறாங்களே அப்படின்னு மனசில் படுது. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, மறுநாள் உடனே அக்கா சொல்லிட்டாங்களே, உடனே அப்போ நடராஜ மொழியார் கூட்டம் நடத்துவார் பனகல் பார்க்கில். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரிகள் எனக்கு வேறு எது வேண்டாம் பாட்டெல்லாம் அருமையாக அக்காடியில் வச்சு அவரே பாடுவார். அப்புறம் பிஷப் நியூ மூர்மார் கூட்டம் நடத்துவார். எல்லா கூட்டத்துக்கும் எங்கள் அம்மா போவாங்க, என்னையும் கூப்பிட்டு போவாங்க. அதனால் கிறிஸ்டின் ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. எல்லாம் நடக்கும். ஒரு 10 நாள் போய் சூழ்ச்சித்துக்கெல்லாம் போவோம். 11 நாள் காலையில் வந்து எங்கள் அம்மா மறுபடியும் தள்ள தண்ணி ஊற்றிடுவோம், முடிஞ்சு போச்சு கதை. அந்த 10 நாளோட கதை முடிஞ்சிச்சு. இப்படியே இருக்குது எங்கள் வாழ்க்கை, எங்கள் அம்மாவோட வாழ்க்கை. அதனால் அவங்களுக்கு 2 கட்டானே வாழ்ந்து, நம்மளும் நிறைய பேர் அப்படி வாழ்கிறோம். அப்படி வாழக்கூடாது. உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து, அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும். மறுபடியும் அதே மாதிரி 2 கட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை பாம்பேயில் நாங்கள் ட்ராமா நடத்திட்டு வரோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா சீன் செட் அப்படியே சுத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. 2 கிரவுண்டில் இருக்கும் அந்த இடம். சீன் செட்லாம் இப்போ முன்ன மாதிரி இப்படிலாம் வினைகள் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு போட்டுடலாம். அப்போல்லாம் சீன் செட்லாம் வரையணும், அந்த பெயிண்ட் அடிக்கணும், அடித்து அடுத்த கோட்டில் அடித்து இப்படி ஒரு சீன் வரைது 1 மாதம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைவாங்க. அது மொத்தமாக சேர்த்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உழைப்பு அப்படியே ஒரு நாளில் சாம்பலாக போயிடுச்சு. அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு அதிலே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்படியே கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 32 வயசு எங்கள் அம்மாவுக்கு இறக்கும் போது. எனக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். எங்கள் அம்மாவோட முகம் கூட எனக்கு பெருசாக ஞாபகம் கிடையாது. அப்போ இறந்துட்டாங்க. அதனால் என்னாச்சு, அப்படியே எங்கள் அப்பாவும் அதுக்கு மேலே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போச்சு. பிடிப்பில்லாம் என்ன பண்ணிட்டார், அவர் பாட்டு எரிஞ்ச வீட்டை கட்டவே இல்லை, விழுந்த வீட்டை சாஞ்ச வீட்டை நிமித்தவே இல்லை. அப்படியே அவர் பாட்டு எங்கேயோ போவார், ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இடத்துல படுத்துக்குவார், இல்லைன்னா அந்த டிக்கெட் கொடுக்குறதுல படுத்துக்குவார். இப்படி வீடுன்னே கிடையாது எங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு வீடே கிடையாது. நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்கள் தங்கச்சி சித்தி வீட்டுக்கு போயிடுவா, நான் சித்தி வீட்டுக்கு போனேன்னா நான் எங்கள் தங்கச்சி பெரியம்மா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவான். இப்படியே வாழ்ந்துருந்தோம் நாங்கள் வாழ்க்கையில். இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு என்ன பண்ணுறது, அப்புறம் வீடு இல்லை, என்ன பண்ணுறது. ஆனால் சினிமா ஆசை மட்டும் என் மனசை விட்டு போகவே இல்லை. ரொம்ப ட்ரை பண்ண, டெய்லி பாரதி ராஜா விட்டு பாலச்சந்திர விட்டு சைக்கிளில் சைக்கிள் ஒரு பக்கம் ஹேண்ட் பேரே கிடையாது, மொத்த ஹேண்ட் பேரை வச்சு ஓட்டு போவேன்.
அது நீங்கள் கண்ணீர் ராசி படத்தில் பார்க்கலாம் அந்த சைக்கிளை. அப்படி போவோம் வருவோம், அப்படி அழைச்சிட்டு இருப்போம். அப்போ எங்கள் பெரியம்மா ஷிஃப்ட் ஆகி வீட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒரு முறை வந்து அப்படியே பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன், அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே இருக்கிற தேவன் உண்மையான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை கும்பிடுவது லைஃப்பில் நடக்கும். அதனால் இயேசு கிறிஸ்து வணங்குன்னு அவங்க என்ன சொன்னாங்க. அப்போ தான் மோகன் பாஸ்டர், இப்போ பார்க்க ஏஜி சர்ச் லைலாப்பட்டில், அப்போ சின்ன சர்ச்சு சிஐடியில் ஆரம்பிக்கிறார். ஒரு 10-15 சின்ன ரூம் தான் அது. அந்த ரூமில் பிரைம் மெம்பருக்கு பெரியமா தான். நாங்கள்லாம் கோடம்பாக்கத்துலேருந்து டெய்லி காலையில் அலுவலர்கள் நடந்து சிஐடி நகர் வருவோம், ஜபம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், வருவோம், திரும்பி போவோம். இப்படியே வந்து அப்படியே ஜபம்லாம் பண்ணி ஆரம்பித்து பைபிள் வாசி வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டுருப்பேன். அப்போ சினிமாவில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு தடவை போனால் காரைக்குடி நாராயணன் ஒரு டைரக்டர், உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க, அச்சாணின்னு படம், மாதாவின் கோயில், மணி தீபம் ஏற்றி பாட்டெல்லாம் தான் தமிழக அரசு அவார்டு வாங்கினார். அவர் என்ன பண்ணார், ஒரு முறை என்னை பார்த்துட்டு சரின்னு சேர்த்துட்டார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துட்டார் என்னை வேலைக்கு. எனக்கு பயங்கர சந்தோஷம், ஆஹா பரவாயில்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு பயங்கர குதூகலமாக சுற்றிட்டு இருக்கேன் ஜாலியாக. முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். முதல் நாள் ஷூட்டிங் போனால் மனோரமா ஆச்சி, அவங்க பேர் மனோரமா, வெண்ணிராணை மூர்த்தி, எஸ்பி சேகர் எல்லாம் நடிக்கிறாங்க அந்த படத்தில். நான் வந்து மெட்ராஸ் பாஷை பேசுவேன் நல்லா. நான் தான் வசனம் எல்லாம் மெட்ராஸ் பாஷை இல்லை, வசனம் நான் தான் எழுதுவேன். மெட்ராஸ் பாஷையில் ஆட்சிக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறேன். பஜாரில் உஜாரெலாம் போனால் நிஜாரா வந்துடும் அப்படி டைலாக் சொல்லி கொடுத்தோன்னே ஆட்சிக்கு பயங்கர சந்தோஷம். கண்ணு நல்லா தான் பேசுகிறீங்க, உங்களுக்கு எப்படி மெட்ராஸ் பாஷை வந்து பிறந்து வந்து அங்கே தானே, வேறு என்ன பாஷை வரும், குந்துமா குந்திக்கினேன், துணியா துண்ணேன், நாஸ்தா சாப்பிட்டேன் நாஸ்தா சாப்பிட்டேன், அப்படியே நாங்கள் ரொம்ப அன்யோன்யம் ஆகிட்டோம். நான் அது பின்னாடி கமல்ஹாசன் பம்பல் கேசம் மௌலி கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சிம்ரன் டேட்டு வாங்குறியோ, அப்பாஸ் டேட்டு வாங்குறியோ, யார் டேட்டு வாங்கலாம், ரமேஷ் கண்ணா டேட்டு வாங்கு, ஏன்னா அவனுக்கு தான் மெட்ராஸ் பாஷை கரெக்டாக வரும் அப்படின்னு அவர் பின்னாடி சொன்னார் பிற்காலத்தில். அப்படி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. என்னை கூடவே வச்சுக்கோங்க, என்ன டைலாக்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பேன். முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போகிற 2 நாள் ஷூட்டிங் போனால் அதே மாதிரி ஒரு பால்கார கேரக்டர் பண்ணணும். காரைக்குடினார் பார்க்குறாரு, யார் இன்னைக்கு ரமேஷ் கண்ணா நீ பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நமக்கு தான் சின்ன வயசு ட்ராமா நடிச்சு பழக்கிறேன், நமக்கு என்ன பயம். நடிச்சோட எல்லாம் ஒரே பாராட்டு, ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாயா, இவன் பெரிய ஆளி அவன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் எல்லாம் சுற்றிட்டாங்க. டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன். ரமேஷ் கண்ணா உனக்கு அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டம்டா, நேற்று தான் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ள நுழையிற சினிமாக்குள்ள, இன்னைக்கு நடிகன் ஆகிட்டேன். அப்போது 2 அதிர்ஷ்டம் ஒன்றா வருது, அதனால் எங்கேயோ போகிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷம், எனக்கு தலைகால் புரியல. போகிறேன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பெரியம்மா வராங்க, என்னப்பா சர்ச்சுக்கு போகலாமா? என்னதே சர்ச்சுக்கா? நான் யார் இப்போ? யாரா? அவனே தானே, வேறு ஒன்றும் இல்லையே. நான் முந்தா நேற்று அசிஸ்டன்ட் டைரக்டர், நேற்று நடிகர், இன்னைக்கு இப்போ டபுள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறேன், அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எது டிஸ்டர்ப் பண்ணாது, சர்ச்சுக்கு வாடா, முதல்ல சர்ச்சுக்கு வாடான்றாங்க அவங்க. அதெல்லாம் வர முடியாது போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்படி நேராக போகிறேன் ஷூட்டிங், அருணாச்சல ஸ்டுடியோவில். நேராக போய் முதல்ல ஷூட்டிங்குள்ளே போகிறேன், கேட்டு பூட்டியிருக்கு. என்னடா கேட்டு பூட்டியிருக்கு? வாட்ச்மேன் கூப்பிட்றேன், யோ கேட்டு துறையா? எதுக்கு திறக்க சொல்கிறேன்? யோ நேற்று முந்தான ஷூட்டிங் நடந்தேன். ஆமாம் நடந்துச்சு. நேற்று நடந்து ஆமாம் நடந்து. இன்னைக்கு இருக்கே அங்கே ஷூட்டிங். யார் சொல்லுது? காரைக்குடி நேரம் ஷூட்டிங். அவர் ஊற்றி மூடி கடையை மூட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீ வேலையை போயிருக்கின்றார். ஏன் நின்று போச்சு? அதை அங்கே போய் கேள்றா, எங்கே அவன் கேட்குறேன். உள்ளே விட மாட்டேன்றான் வாட்ச்மேன். சரி பயந்து ஓடி போய் நேராக அவர் காரைக்குடி நேரம் பார்த்தா அவர் சொல்ல, இல்லைப்பா ஃபைனான்ஸ் இல்லை, கொஞ்சம் நின்று போச்சு, ஒரு 2-3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. 3 மாதம் ஆச்சு ஆரம்பிக்கல. அப்புறம் இன்னொரு பூஜை போட்டார், அது நடக்கலை. 3 நாள் பூஜை என்னமோ நடத்தி பார்க்குறாரு. அது பாட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதில் வேஸ்ட்டாக போகுது, ஆனால் ஷூட்டிங் நடக்கலை. அப்படியே பரிதாமல் உட்காந்துருக்கிறேன் ஒரு நாள். அப்போ எங்கள் பெரியம்மா வராங்க, என்னப்பா ஏதோ பிஸியாக போனேன், இங்கே உட்காந்து சுவாகமா என்னாச்சு? அது ஃபைனான்ஸ் இல்லாமல் நின்று போச்சு. பின்ன எப்படி நிற்காது? ஏடா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, முதலாவது கர்த்தரையும் அவர் கேட்கிறாரு, மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், நீ வந்து தப்பு பண்ணுற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி அதுவும் நியாயம்தான், போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போகிறேன். பயங்கரமான ஜபம் பயங்கர பிடிக்கலாம். உடனே நமக்கு தான் ஒன்று அடிப்பட்டாதான் புத்தி வரும். கேட்டேன், கடவுள் உங்களை ஒன்று அடிக்கிறாருன்னா காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நீங்கள் அவர் கிட்ட சேரலாம் தான். உங்களுக்கு சோதனை வருதுன்னா ஒரு கடவுள் கூட இன்னும் கிட்ட கூப்பிட்றாரு, வா எங்கிட்ட வா அழைக்கிறார் அர்த்தம். அப்படியே போகிறேன், போயிட்டே இருக்கிற மறுபடியும் பார்த்தா திடீர்னு பார்த்தா பாண்டியராஜன் அசிஸ்டன்ட் சேர்ந்து ஆண் பாவம் கன்னி ராசி 100 days, ஆண் பாவம் 275 days, ஆண் பாவம் டைட் நான் தான் வச்சேன், சீதான்ற பொண்ணுக்கு டைட் நான் தான் வச்சேன். பயங்கர பிஸி, எல்லாத்துக்கும் ரூம் போடுறாங்க, சபையோட ரூமு, காஞ்சி ஓட்டின ரூமு, உட்லாண்ட்ஸ் ரூமு, எங்கே மட்டும் போல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பெரிய பிஸி, அப்படி பயங்கரமாக போயிட்டு இருக்கிறேன். அப்போ வராங்க
அப்போ எங்கள் பெரியம்மா அக்கா அங்கே தான் இருப்பாங்க, அவங்க தான் வருவாங்க. என்னப்பா சர்ச்சுக்கு வர ஐடியா கிடையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேலையே பாரு. என்ன மாதிரி டான்ஸ் இருந்தானு கன்னிராசி 100 days, ஆண் பவர் 275 days, என்ன பட்டு 85 அது என்ன அப்படி பண்ணுங்க. அடுத்த மாதம் நம்ம டைரக்ட் டான்ஸ் கொடுக்க டேரக்டர் பாண்டியராஜ் சொல்கிறேன். சரி அப்படியே போ, உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் விட்டு போயிடுவாங்க. எப்பவுமே நம்மளுடைய கடவுள் எப்படி தெரியுமா? நீதி சார்ந்தும் மிகுந்த கிரீம் உள்ளவர் இல்லையா, மிகுந்த இறக்கம் உள்ளவர். நீ எத்தனை தப்பு பண்ணாலும் ஐயா ஆண்டவரே பண்ணால் கூப்பிடுவேன். அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால போகிறேன் பாண்டியராஜங்கள டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சிச்சு. 87 பூஜை போடுறேன், ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். அப்படி பார்த்தா பயங்கரமாக நடக்குது. கல்யாணத்தை நம்பி கல்யாணம் பண்ணிட்டேன். நான் முதல்ல என்ன சொன்னேன், டைரக்டர் ஆகாமல் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டேன். இப்போ டைரக்டர் ஆயாச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன் தைரியமாக பண்ணி. கல்யாணம் பண்ணி சென்சார்லாம் ஆயிடுச்சு. படம் 87 88 வரல. ஒரு வருஷம் ஆச்சு. பெரிய பையன் பிறந்துட்டான் செப்டம்பர் 11, அதே டேட்டு. படம் வரல. அஜய் என்னடா அது, இதை நம்பி கல்யாணம் வேறு பண்ணிட்டோம், பையன் வேற பிறந்துட்டான், என்ன பண்ண தெரியலையே அப்படி யோசிச்சுக்கிறேன். கட்சி பற்றி 2ஆம் பையன் பிறக்கிறான் 91, 3 வருஷம் போயிடுச்சு. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க தந்தைக்கு தான் தலைமகன், தாய்க்கு தான் தலைமகன், தந்தைக்கு எப்பவுமே கடைமகன் தான். 2ஆம் பிள்ளை தான் அப்பா கன்ஸ்டண்டா அப்படின்னா. அப்படியா சரின்னு சொல்லிட்டு 2ஆம் பையன் பிறந்தான். ஸ்கூலுக்கு போனான், காலேஜ் போனான், கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் படம் வரல. முடிஞ்சு கதை. ஆஹா இந்த பெரிய தப்பு போட்டு அதுக்குள்ள நாங்கள் அஞ்சுகிரிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அஞ்சுகிரில் சர்ச்சு நடக்குது. யசுரா சரவணம் நோவா பெரிய சர்ச்சில் எங்கள் தங்கச்சி எனக்கு கல்யாணம் ஆச்சு. சால்வ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்போ என்ன வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரவிக்குமார்கிட்ட விவேக் அந்த வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. விவேக் என்னன்னா அவங்க சினிமா வளர்ந்த ஃப்ரெண்டு. ரவிக்குமார்கிட்ட சேர்ந்துட்டேன் வேலைக்கு. பயங்கர பிஸி. அவர் வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவார். ஒரு படம் 2 படம் 3 படம் பண்ணுவார். நீங்களாம் கேள்விப்பட்டு நாட்டாமை பாடையப்பா எல்லா படம் அவர் பெரிய அவர்கிட்ட கோல்ட் ரைட்டராக சேர்த்துட்டேன். அப்போ மறுபடியும் எங்கள் அக்காலாம் வந்து கேட்குறாங்க, என்னப்பா சர்ச்சுக்கு வர ஐடியா இருக்குதா? நான் யார் இப்போ? நான் யார் தெரியுமா? யார்ரா? அதே தானேடா கேஎஸ் ரவிக்குமார், கோ டைரக்டர். நான் ரொம்ப பிஸியஸ்ட் மேன். என்னை நீங்கள் எந்த பக்கத்துலையும் பார்க்கவே முடியாது. ஐ எம் வெரி பிஸி, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப், கெட் அப் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்களே. சரி போய் தொலை அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. பயங்கர பிஸி. அப்படியே 3 படம் மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா விக்ரம் சார் இல்லை பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுனேன். அந்த வசனம் 100 days அந்த படம் ஓடிடுச்சு. உடனே அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, ரமேஷ் அண்ணா நீங்கள் எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தா நான் மாட்டேன், நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா? முடியாது, டைரக்ட் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ எங்கள் டைரக்டர் கூப்பிட்ற வரைக்கும் கூப்பிட்றாரு. ஏன்டா டைரக்டராக தானே சினிமாக்குள்ளே வந்தேன், உங்களுக்கு சான்ஸ் தேடி வருது இல்லை, அதையே கெடுக்கிறேன். சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன் 87 சென்சார் வைக்கல, கல்யாணம் பண்ணேன். பெரிய பையன் பிறந்தான், 2ஆம் பையன் பிறந்தான். படம் வரல, ரொம்ப நொந்து போய் உங்ககிட்ட வேலை செய்கிறேன். நீங்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறீங்க, வீட்டில் வாடகை கட்டுறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். அதனால் நான் வந்து டைரக்ஷன் பண்ண மாட்டேன். ஆனால் பைத்தியக்காரா, அது வந்து ஃபைனான்ஸில் வந்து பிடிச்ச படம் உன் படம் தான். இது அப்படி இல்லை, ஃபிலிம் கலர் லேபரேட்டரி, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. அப்போல்லாம் ஃபிலிமில் தான் படம் ரிலீஸ் பண்ணுவோம், பிரிண்ட் அடிச்சு. சரி அதுடா என்னால் உனக்கு காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்கு, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்கடா, தைரியமாக பண்ணுறாங்கடா டைரக்டர். ஆமாம் அதுவும் நான் தானே ஃபிலிம் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தேன். ஓகே டிஸ்கஷன், ரூம் போடு, மீனாக்கு அட்வான்ஸ் கொடு, ஜெயராமுக்கு அட்வான்ஸ் கொடு, மணிவண்ணனுக்கு அட்வான்ஸ் கொடு, விவேக்கு அட்வான்ஸ் கொடு, வடிவேலுக்கு அட்வான்ஸ் கொடு. பயங்கர பிஸி. தலைகால் புரியல. வந்து கேட்குறாங்க என்னடா சினிமா டைரக்ட் பண்ண போறேன் நான். அது ஏற்கனவே ஃபைனான்ஸ், அதெல்லாம் ஃபைனான்ஸ் நிற்கிறது கிடையாது. இது ஃபிலிம் கம்பெனி, ஒன்றும் பண்ண முடியாது, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின் போயிட்டாங்க. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் மணிவண்ணன் விவேக் வச்சு காம்படிஷன் எடுத்துட்டு இருக்கிறேன். மறுநாள் தான் ஜெயராம் மீனா வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. 2 ஷாட் 3 ஷாட் தான் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான், சார் என்னடா ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. இது ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. ஆமாம் சார் ஷூட்டிங் நிறுத்து சார். ஏன்டா என்னடா ஆச்சு? ஃபைனான்ஸில் இருக்கு சார். அப்புறம் ஏன்டா? ஃபிலிம் இல்லை சார். போயிட்டான். எது ஃபிலிம் இல்லையா? என்னடா சொல்கிறீங்க நீ? ஆமாம் சார் ஃபிலிம் இல்லை சார் அப்படி போயிட்டு நான் பாட்டுக்கு. அப்போ மணிவண்ணன் பார்க்குறாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போ டைரக்டராக உன் கதை இதோட முடிஞ்சுக்கிறா. அவர் கிண்டல் பண்ணுறாரு நம்மள. சார் சும்மா இருக்கு சார், நான் வந்து போயிருக்கிறேன். என்னதான் விஷயம் சார்? எக்ஸசைஸில் மாட்டிக்கிச்சு, 3 நாள் ஆகும் வர்றதுக்கு, 3 நாள் கழிச்சு ஷூட்டிங் வச்சுக்கலான்ட்டாங்க. சரி 3 நாள் வெயிட் பண்ணேன். 3ஆம் நாள்லேருந்து ஃபோன் பண்ணுறேன், எங்கடா லொக்கேஷன் எல்லாம் யூனியன் பார்க்கட்டான். ஸ்ட்ரைக்கு 1.5 வருஷம் ஸ்ட்ரைக்.
என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கறி எப்படி இருக்கும் லைஃபு யோசிச்சு பாருங்க. அப்போ பார்த்து அர்ச்சிக்கிற சர்ச்சில் மேனுவல்லாம் இருப்பார், பெரிய அப்பாடிலாம் வாசிப்பார், சாலமன்லாம். அவங்களாம் என்ன கூப்பிட்றாங்க, நீ உண்மையாக தேவனை தேடல, அதான் உங்கள் அடிமையாக நிறைவேற்று. இப்போ என்ன பண்ண, வா வந்து சர்ச்சுக்கு வா, ஒழுங்கா வா, பைபிள் படி, வசனம் பேச்சு, கேரள ரவுண்ட்ஸ் வா அப்படின்னு கேரள ரவுண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. நாங்கள் சோமரசன் கேரள ரவுண்ட்ஸ் போவோம். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா விடிய விடிய பாடுவோம் உற்சாகமாக. அப்படிலாம் யாருமே பாருங்க. அப்போ நவம்பர் எல்லாம் சொல்லுவார் பாஸ் சொல்லலாம், ரமேஷ் கண்ணா என்ன பக்திரா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்தால் சளைக்கவே இல்லை, காலையில் இப்படி உற்சாகமாக பக்தி ஒருக்கா பாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. எல்லா வீட்லையும் போனால் கேக் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி கூட போடுவாங்க. அதுக்காக போகிறது தான் நம்ம. ஆனால் பாருங்க, நம்ம கடவுளை சும்மா வேணும்னா போதும், அவர் நமக்கு இறங்கி வந்துடுவார். அதான் கர்த்தர் இயேசு ஜீசஸ் அவ்வளோ பவர்ஃபுல் கடவுள். அப்படி போகிறேன் நான். பார்த்தா திடீர்னு பார்த்தா விக்ரமன் கூப்பிட்றேன். கூப்பிட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் முன்னெடுத்துல கொடுத்தவங்க, நீங்கள் பார்த்துக்கலாம், படம் நிறைய படம். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நான் போய் சொல்லி முத்தெல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன் நிறைய படம். அந்த படம் முடிச்சோடனே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும், ஆண்டவரே நான் காசெல்லாம் மேலே போடுறேன், நீ எவ்வளோ வேணா மேலே எடுத்துக்க, நீ பார்த்து கீழே போகிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தூக்கி போடுவேன். காசை எல்லா காசும் கீழே கொடுத்துருவோம். அவர் தான் மேலே கேட்சா பிடிப்பார் காசை, அது கீழே தான் வரும். ஆஹா ஆண்டவரே காட் இஸ் டபுள் கிரேட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த படம் 1998 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் படம். மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் போனோம், என் படத்தில் நடிக்கிறேன். கமல்ஹாசன் போனேன், என் படத்தில் நடிக்கிறேன். அஜித் போனேன், என் படத்தில் நடிக்கிறேன். விஜய் போன், என் படம். எல்லாரும் மாற்றி எல்லா டேரக்டர் கூப்பிட்றாங்க. ஏன்னா எல்லா டேரக்டர் நான் அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாரும் தெரியும் என்ன. அவங்க இந்த நடிச்சப்போ தான் பார்க்குறாங்க, பிரமாவாக நடிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிஸி. அப்படியே பார்த்தா ஷூட்டிங் மேலே ஷூட்டிங், எல்லா பக்கமும் ஷூட்டிங். இப்படி போகிறான் அப்படி போகிறான், தலைக்கால புரியல. காலையில் 5 ஷூட்டிங்லாம் நடக்கும். 7 to 9, 9 to 1, 2 to 6, 6 to 10, 10 to 6 அப்படி நடக்கும். 5 ஷூட்டிங். பயங்கர பிஸியாக போகிறேன். ஒரு மாதிரி கார் வேறு வாங்கிட்டேன், 6 கார் ஒன்று. அப்படியே எங்கே போனாலும் ரமேஷ் பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்போ எங்கள் அக்காவில் வந்து கேட்குறாங்க, டேய் என்னப்பா சர்ச்சுக்கு எப்படி ஐடியா இருக்கா? அங்கே என்ன நிற்கிது பார்த்தீங்களா? ஒரு எருமாடு நிற்கிது. ஐயா உங்கள் கண்ணு எருமாடு பக்கத்தில் மாருதி கார் பார்த்தீங்கன்னா 600, 800 மாருதி 800 வாங்கிட்டேன் பச்சை கலர். அதில் தானே நீ காரில் கூட சர்ச்சுக்கு போகலாம், தப்பு. நான் அதுக்காக கார் வாங்கலை, ஷூட்டிங் போகிறதா கார் வாங்கிக்கிறேன். அதனால் எனக்கு டிஸ்டர்ப். ஏன்னா காலையில் 7 மணிக்கு போயாகும், மற்ற கார் நம்ப முடியாது, நான் டைமிங் போனேன். சரி போ அப்படின்னு போயிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன பற்றி கவலை. நான் போகிறேன், ஷூட்டிங் போகிறேன், பயங்கரமாக போயிட்டு ஒரு நாள் காலையில் 7 மணிக்கெல்லாம் ஷூட்டிங்கு. பாத்ரூம் போய் முகத்தை கழுவலான்னு பார்த்தா கண்ணில் வேறு மூஞ்சி தெரியுது. யாரா வேறு முகம் திருப்பி பார்க்குறேன், நான் தான் இருக்கிறேன் பாத்ரூமில், வேறு யாரும் இல்லை. ஆனால் முகம் வேறு மாதிரி இருக்குது. வாய் கோருங்க, இப்படி கோணனா வாய் இழுத்து விட திருப்பி அங்கேயே போகுது, மறுபடியும் இழுத்து விட அங்கேயே போகுது. என்னடா அது ஸ்ப்ரிங்கி மாதிரி திரும்பி போயிருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. வெளியே வந்து சின்ன பையன் கேட்குறான், என்ன டாடி பெல்ஸ் பால்சியா? என்னடா அது ஒரு வியாதி அப்படின்னா முகவாதம்னு பேர். அதுக்கு வியாதி இப்படி பிடிச்சி என்ன பண்ணுறது தெரியல. ஷூட்டிங் வேறு போனோம், அன்றைக்கி ஷூட்டிங் வேறு போயிட்டேன். ஜெயிக்கிற குதிரை படம் ஷூட்டிங் போனேன். டைரக்டர் பார்க்குறாரு, என்ன ரமேஷ் சார், என்ன சார் வாயை கோணம் பண்ண நிற்கிறீங்க? யோ நான் கோணம் பண்ணேன், அதுவோ கோடிச்சு. நான் கோணம் பண்ண என்ன திட்டுறேன் சார்? நான் விளையாடுங்க, பாதி கூட எடுத்தாச்சு, மீதி கூட கோணம் வாங்கிட்டு எடுக்க முடியுமா? காலையில் கேட்க மாட்டாங்க. ஏன் வருத்தப்படுற? அந்த ஹீரோ கூப்பிடு, நான் ஒரு ஜோக் அடிப்பேன், அச்சுவனும் அரை விட சொல்லு. ஒரு அரை விடுவான், விட்டுன கீழே விடுவேன், ஊந்தி வந்து வாய் போனி. என்னப்பா வாய் போனிச்சு, உங்களை அடிச்சியப்பா அப்படின்னு கதையை மாற்றி மீதி படம் அப்படியே நடிச்சிட்டேன். வந்த படம் வந்து பார்க்கலாம். அப்போ என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக படம் குறையுது. டைரக்டர் பார்ப்பாங்க, அந்த வாய் போனிச்சு, நல்ல மூஞ்சிக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, போன மூஞ்சியே உங்களுக்கு சான்ஸ். இப்படியே போகிற வாழ்க்கை போய் என்னன்னு பண்ணி தெரியல. சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடச்சி அவ்வளோ பிஸியாகி நமக்கு இப்படி சோதனை வந்துடுச்சு. அப்போ நமக்கு இருக்கிறது யார் இருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். அவரை வணங்கினா மட்டும்தான் அவர் கரெக்டான ஆளை உங்கள்கிட்ட அனுப்புவார். இல்லைன்னா தப்பான ஆள் தச்சு தான் விடுவோம். உண்மை. சாதாரண டாக்டர் ஏழுமலை கண்ணன்னு ரோட்டில் பார்க்குறாங்க, என்ன சார் வாய் போனிச்சுப்பா, என்ன பண்ணுறது சார், ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஆனால் கேரண்டி கிடையாது, இன்னும் ஒன்றும் நடக்கலாம். சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்பேன். ட்ரை பண்ணால் போனால் கரண்ட் வைப்பாங்க இந்த இடத்துல. ஒரு 1/2 மணி நேரம் 45 minutes கரண்ட் வைப்பாங்க சார். உயிர் போகிற மாதிரி வலிக்கு, அந்த வலி அது தாங்க முடியாத வழியாக இருக்கும். அது நரக வேலை. அது கிட்டத்தட்ட 3 மாதம் வைக்கிறாங்க. அப்படியே வச்சு நேரத்தை வச்சு கொஞ்சமாக வாங்கி அப்படியே லைட்டாக ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. அப்புறமா டைரக்டரில் பார்க்குறேன் சான்ஸ்.
பார்க்குறேன். இந்தவா சிரி, இந்த பக்கம் சிரி, இந்த பக்கம் சிரி, வாய் கரெக்டாக தான் இல்லை. அப்போ அவங்க சான்ஸ் கொடுத்துடலாம். இப்படி வாயை செக் பண்ணி சான்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே ஒரு வழியாக வாய் சரியாச்சா, எப்பா தப்பிச்சோட்டா ராஜா, இனிமேல் போட்டு நம்ம ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்காக பைபிள் வச்சுப்பேன். அதெல்லாம் ஜாபம் பண்ண அப்படியே போயிட்டே இருக்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் பிஸி. மறுபடியும் ஷூட்டிங்கு டைலாக் எழுத ஆரம்பிச்சிட்டேன், வசனம் எழுத ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் நடிச்சுட்டு இருக்கிறேன். விஜய் எல்லாம் அஜித் படம் டைரக்ட் பண்ணுறேன். அஜித் வச்சு டைரக்ட் பண்ணி இளையராஜா இசையமைச்ச ஒரே படம் என் படம் தான், தொடர்ந்து தான். இளையராஜா வேறு எந்த படத்தையும் இசையமைக்கல. அவ்வளோ பேர் எனக்கு பயங்கரமாக பிஸியாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சின்னதாக ஒரு ஹார்ட் அட்டாக் 2013. என்னோட ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் பார்க்குறேன், சார் பைபாஸ் பண்ணிடலாம் சார். எது பைபாஸா? ஆமாம், பைபாஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது தையல். சின்ன தையலுக்கு நான் ஒத்துக்கிறது, இவ்வளோ பெரிய தையல் எப்படி சமைப்பேன்? அதெல்லாம் முடியாது, வேறு வழி இருக்கா? ஒரு வழி வேணா இருக்குது, ஸ்டண்ட் வைக்கலாம், 2 ஸ்டண்ட் வேணா வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரி ஸ்டண்ட் வைங்க, எனக்கு ஷூட்டிங் உடனே போயாகணும், ஏன்னா பைபாஸ் கூட 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் பிஸி. உடனே ஓகே அப்படின்னு 2 ஸ்டண்ட் வச்சாங்க. இப்போயும் பிளட் டெஸ்ட் பண்ணால் ஒரு மனிதனுக்கு வெள்ளை அணுக்கள் 4000 கவுண்ட் தான் இருக்கணும். ஆனால் எனக்கு அப்போ 10,000 கவுண்ட். என்ன சார் 10,000 கவுண்ட் வச்சுருக்கீங்க? இப்போல்லாம் கத்தி வச்சா ரொம்ப ரிஸ்க் சார். டிஆர் முரளின் டாக்டர், டிஆர் ராமச்சந்திரன் பெரிய டாக்டர், நீங்கள் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சரி போய் ஓங்காலஜிஸ்ட் அவர்கிட்ட போய் எல்லாம் குறைச்சி மாத்திரைலாம் சாப்பிட்டு குறைச்சிட்டு 2 ஸ்டண்ட் வச்சுட்டு மறுபடியும் ஷூட்டிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். எப்பவுமே ஒன்று வச்சுங்க, காலையில் நம்ம எழுந்து நம்ம வீட்டில் பெரியவங்க பெரியவங்க அக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பைபிள் படிச்சுட்டு இருப்போம். நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். பெரியவங்க வீட்டில் நிறைய வீட்டில் பாட்டு படிப்பாங்க. அவங்கெல்லாம் பைபிள் படிச்சதால் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நல்லா இருக்கணும். அதை நம்மளும் பைபிள் படித்தாதான் நம்ம சந்தேகம் நல்லா இருக்கும். அதான் உண்மை. அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப தள்ளி விட்டுருது, ரொம்ப தப்பு. அப்படி போயிட்டு சரி போயிட்டு வச்சா 2 ஸ்டண்டு. 2013 மறுபடியும் ஷூட்டிங், 5 வருஷம். 2018 மறுபடியும் ஹார்ட் அட்டாக். 2018 என்ன பண்ணுறது தெரியல. இல்லை மறுபடியும் ஹார்ட் அட்டாக் போய் பார்க்குறேன். டாக்டர் சொல்கிறேன், சார் மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. பிளட் டெஸ்ட் பண்ணால் 4000 இருக்கணும், 10,000 இருந்துச்சு, இப்போ 40,000, 1000 மடங்கு அதிகம் இருந்துச்சு. அது வெள்ளை அணுக்கள் எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை அடிக்கிறதுக்காக ஒரு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது நல்ல நேரத்தில் சிவப்பு அணுக்களையும் சேர்த்து கெடுத்துரும். அதான் அவங்களோட பெரிய தன்மை. அதனால சொல்கிறாங்க, டாக்டர் சொல்ல இல்லை சார் முடியாது, வைக்க முடியாது. சரி மறுபடியும் போயிட்டு ஒரு 3 மாதம் மாத்திரையை சாப்பிட்டு ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்டு குறைச்சி வச்சு போய் இன்னும் 2 ஸ்டண்ட் வச்சுட்டேன். டாக்டர் சொல்லிட்டார், சார் இனிமேல் 3 ஸ்டண்ட் வைக்க முடியாது. ஏன் சார் வைக்க முடியாது? அதான்ப்பா நீங்கள் காமெடி நடிக்கணும், இப்போ 4 ஸ்டண்ட் வச்சுட்டாங்க, இனிமேல் நீ ஸ்டண்ட் நடிக்கிறது தான் நடிக்கணும், ஃபுல்லாக ஸ்டண்டாக இருக்கு கிண்டல் பண்ணுறார் டாக்டர். ஏன்னா அதிகமாக வைக்க முடியாது, இடம் முடியாது. சரி ஓகே, அதை பற்றி நான் ஏன் கவலை பண்ணேன், அதான் வரம் ஒர்க் பண்ண. ஆனால் சொல்லிட்டாங்க, சார் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான வியாதி, நீங்கள் அப்பப்போ லேபில் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி டெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம தான் போயிட்டு தானே இருக்கிறோம், இதை பற்றி கவலை டெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 3 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் பிளட்டை கொடுத்துட்டு வருவேன். வீட்டுக்கு வந்து 4 மணிக்கெல்லாம் ஃபோன் வரும், சார் சீக்கிரம் ஓடி வாங்க. என்னையா பிரச்சனை சொல்லியா? என்ன சார் விளையாடுறீங்க? என்ன வெள்ளை அணுக்கள் கூடி போச்சு, அதானே ஒயிட் கவுண்ட்டு. சார் ஒயிட் கவுண்ட் கொஞ்சம் நெஞ்சம் கூடல சார், 1 லட்சம் சார் அப்படின்னு. என்ன 1 லட்சமா? எதிர்த்து போட்டு நீ என்ன வருத்தப்படுறேன்? நானும் வருத்தப்படணும். அப்படி சாதாரணமாக விட்டுருவேன். மறுபடியும் 3 மாதம் டெஸ்ட் பண்ணுவேன். சார் கத்துவான், என்னையா 1.5 லட்சமா? 1.5 லட்சமா? 4 லட்சம் சார் அப்படி மிரட்டுவான். டாக்டர்கள்லாம் என்ன மிரட்டுறாங்க. சொந்த டாக்டர் சந்திரகாந்த்லாம் என் கோபுரம்லாம் இருக்க டாக்டர் சார் ரிஸ்கான வியாதி போய் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண கேட்டேன். என்னடா பண்ணுறது சார்? ஐபிஎல் இருக்கிறேன் பிளட் டெஸ்ட் அவங்க டாக்டர் வரதராஜ் பெரிய அவர்கிட்ட போகிறேன். அவர் டெஸ்ட் பண்ணுற பாம்பே டெஸ்ட், அந்த டெஸ்ட்லாம் அது 25,000 30,000 டெஸ்ட் வரும். மறுபடியும் சொல்ல, சார் வெயிட் கவுண்ட் குறைக்கணும்னா ஒரே வழி கீமோதெரப்பி தான் பண்ணணும். கீமோதெரப்பி பண்ணால் குறைக்க வேறு வழியே கிடையாது. டக்குன்னு யோசனை பண்ணுறது, என்ன அப்படி ஆகிப்போச்சு அந்த லைஃப்பில், நல்லா தானே போயிட்டு இருந்தேன். அப்போ தான் யோசிச்சேன், நமக்கு சினிமா நடிகன்னு ஆசைப்பட்டோம், நடிகன் ஆகிட்டோம், டைரக்டர் ஆகிட்டோம், புகழ் வந்துச்சு, பசங்களை கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம் பேத்தி பார்த்தாச்சு, வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும்? கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை, லைஃப்பை முடிச்சுக்க வேண்டியது தான் பெஸ்ட்டு. ஆனால் நல்லபடி முடிக்கணும். அப்படி சொல்லுவோம்னா அந்த இட்டோவா காட்டில் அஞ்சுக்கரை திருச்சிக்கா போயிட்டு இருக்குது. அங்கே கூமா இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அங்கே தான் நாங்கள் இருந்தோம் ரொம்ப காலம். ஒரு 200 அடி பள்ளம் இருக்கும். ஒரு 3 பைப் தான் கொடுத்துருக்கோம். இப்போ செவ்வறு கட்டிட்டாங்க, அப்போ கிடையாது. மேலே இப்போ காரை விட்டோம்னா என்ன ஆகும்? கார் அப்படியே பள்ளத்தில் விடும். 200 அடி பள்ளத்தில் கொஞ்சம் என்ன ஆகும்? காரு காலி, நானும் காலி, கதை முடிச்சு. அப்போ பத்திரிக்கைலாம் எழுதுவாங்க,
ரமேஷ்கெல்லாம் விபத்தில் மரணம். மூஞ்செல்லாம் அழகாக தான் இருக்கும், முடியெல்லாம் கொட்டாரு, அழகாகவே சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவு போட்டு கார் அடிச்சிட்டு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது லைஃப்பில். அப்படி சரவணலேருந்து கார் எடுத்துட்டு போகிறேன். அந்த பிரிட்ஜுக்கு இடம் கிட்ட ஒரு 200 அடி தான் ஆகும், ஒரு 200 அடி தான் இருக்குங்க, அவ்வளோ தூரம் தான் இருக்கும். இன்னும் 2-3 நிமிஷத்தில் குதிக்க போகிறேன். திடீர்னு பார்த்தா எல்லாரும் ரைட்டில் வருவாங்க, ஒரு ஆட்டோக்கார் லெஃப்ட்டில் வருவார். லெஃப்ட்டில் சர் வந்து முன்னாடி அவர் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஆனால் என் ஸ்பீடு விட்டு அவர் ஸ்பீடு கம்மி. ஆனால் அவர் போயிட்டுருக்கிறாரு. எனக்கு இருக்கும் இல்லையா சாவலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு வந்துட்டான். ஆனால் அவன் ஸ்பீடாக போயிட்டுருக்கானே, ஒருவோட அவனுக்கு வெள்ளை எடுத்துக்கிட்டோம், அவனும் சாவ போகிறான் முன்னாடி. சரி அவன் எப்படி சாவறான் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சா ஆட்டோவை நிறுத்திட்டாரு. சுத்தமாக நிறுத்திட்டாரு. என் வண்டி நின்று போச்சு. இல்லை யோசிக்கிறேன் எதுக்கு இப்படி தடை வருது அப்படின்னு பரிதாபமாக பார்க்குறேன். அந்த ஆட்டோக்காருக்கு ஆட்டோ ஊற்றி இறங்கி போயிட்டாரு. வேற அங்கே இல்லை. இப்படி பார்க்குறேன். அப்போதான் தேவனான கர்த்தர் என்னோட பேசுகிறார். அது ஒரு வசனம். கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். செப்பானியர் 3:15. அந்த வார்த்தை எழுதியிருக்குது. அப்படியே படிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது ஆச்சரியமாக ஒரு எதுக்கு இந்த ஆட்டோவில் வந்தார் நிறுத்தினாரு. நீங்களாம் ஆட்டோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய வசனம் இருக்கும். என்ன இருக்கும்? சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படிலாம் இருக்கும். நம்ம வந்து ஆட்டோக்கார இருப்பாரு, கடவுளாக அனுப்பிச்சிருக்காரு. பார்த்தா அந்த வசனம் இருக்குது. பார்க்குறேன், ஆஹா இது ஏதோ விஷயத்துக்கு தான் வந்துருக்குது. அப்போ தான் யோசிச்சேன், உனக்கு வந்து வாழ்க்கை வந்தது, வசதி வந்தது, பணம் வந்தது, புகழ் வந்தது, எங்கேயாவது நீ சாட்சி சொல்லியிருக்கியா? எங்கேயுமே சொன்னது கிடையாது. பேட்டியெல்லாம் கொடுத்தேன்னா, நான் என் திறமையினாலும் வந்தேன், நான் உழைத்தேன், நான் வெற்றி கண்டேன் இப்படிதான் சொன்னியோடைய. எங்கேயுமே இயேசு கிறிஸ்து கடவுள் எனக்கு கிருபை காமிச்சார் ஒரு இடத்துல சொல்லியடா, அதாண்டா உங்களுக்கு போகலாம். அப்பதான் முடிவு பண்ணேன், இனிமே ஜீவனும் ஆவியும் உள்ள வசங்களை கொடுத்துருக்க கர்த்தர் அதை நான் உலகமெல்லாம் சொல்லி சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு முடிவு. தயவுசெய்து சாட்சி சொல்லுங்க, ஆத்துமாக்களை சேருங்க. ஏன்னா கர்த்தர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், நெருங்கிடுச்சு. 4000 வருஷம் 2500 வருஷம் ஜேசு பைபிளில் சொன்ன நடந்துச்சு. எருசலேம் தன் மறுபடியும் கட்டப்பட்டாங்க. எருசலேம் மீண்டும் தன் ஸ்தானத்தில் வைக்கப்படுறாங்க. ட்ரம்ப் வந்தார், எருசலேம் தெல்லவீவ் நகரம் இருந்துச்சு, அது வந்து அப்படியே எருசலேம் தன்னகராக மாற்றிட்டாங்க. மறுபடியும் ஆலயம் கட்டப்படுறாங்க. ஏதோ இன்னைக்கு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு. நிச்சயம் ஆலயம் கட்டப்படும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மெல்கிசேதேக்கு முறையில் வருவார். வரும்போது நம்ம அவரோட பரலத்துக்கு போனோம்ல, சும்மா பண்ண விட மாட்டார். ஆத்துமாக்களோட போகணும். ஆத்துமாக்களை சேகரித்து கூட தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு இடம் இருக்குது. அதனால் நாமெல்லாம் முகமுக தரிசிப்பதற்கும் கர்த்தரை பார்ப்பதற்கும் நாம் பரலோகம் போவதற்கும் நாம் சாட்சி சொல்லணும், சாட்சியாக வாழணும். பக்கத்து வீட்டில் ஜுரம் வரும், போய் தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. கிண்டல் பண்ணுவாங்க, பரவாயில்ல ஜெபம் பண்ணுவாங்க, 2 நாள் சரியாயிடும். எல்லாம் செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு. கர்த்தராக பிள்ளைகளுக்கு முழுக்க அந்த வல்லம் இருக்கிறது. அப்படி செஞ்ச உடனே மறுபடியும் பார்த்தா ஒரு 3 நாள் அவங்களே கூட அடுத்த ஜுரத்துக்கு அம்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஐயா வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழுங்க. நிச்சயமாக கடவுள் உன்னை காப்பாற்றுவாங்க. கடவுள் எவ்வளோ சொல்லியிருக்க அவங்க வார்த்தைகளை, நீ நினையாத காரியங்களும் நடத்துவார் இல்லையா? எண்ணி முடியாத காரியங்களும் ஆராய்ந்த அதிசயங்களை செய்வார். உன்னை என் கண்ணுக்குள் வைத்து நேசிக்கிறேன்னு சொல்லிப்பார். உன்னை உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லுவார். உள்ளங்கையில் எவ்வளோ வரைய முடியும்? உள்ளங்கை காட்டுங்க, அவ்வளோதான். புள்ளியே வச்ச உடனே 1 கோடி புள்ளி வைக்கிறேன். நம்ம இந்தியாவிலே 100 கோடி பேர் இருக்கான், சைனாவில் 100 கோடி இருக்கான், உலகம் பூரா 1000 கோடி மேலே இருப்பான். எப்படி உள்ளங்கை வரைய முடியும்? முடியுமா? அவரால் கூட எப்படி முடியும்? முடியும். செல்போன் எடுங்க, இவ்வளவுதான் ஸ்கிரீனு, உள்ளங்கை எவ்வளவுதான், அதில் உலகமே இருக்குது. ஒரு செல்போன்ல உலகம் இருக்கும்போது கர்த்தரோட கையில நம்ம அறியப்பட்டிருக்க மாட்டோமா? இயேசு கிறிஸ்துவெல்லாம் பார்க்க மாட்டோமா? ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், என்னை ருசித்து பாருங்கன்னு சொன்னேன். வேற எந்த கடவுளும் அப்படி சொல்லலை. என்னை டெஸ்ட் பண்ற, நான் அவங்க செய்யலாம் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கடவுள் கிடைச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்புங்க, நிச்சயம் அவங்க வாழ்க்கை எல்லாமே நடக்கும். கிட்டத்தட்ட 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறேன். அது கர்த்தரான இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே கிருபை தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்கள நான் இன்னும் இருப்பேன், வாழ்க்கை பூரா இருப்பேன். அதுக்கான கர்த்தர் எனக்கு அருள் செய்திருக்கிறாரு. அதுக்காக தான் சாட்சி சொல்றேன். மறக்காதீங்க, சாட்சி சொல்லுங்க. நன்றி.